எப்படியோ விஜயோட வீட்டுக்கே விஜயை கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு மன நிம்மதி ஆகிறதோட காவேரி போய் அந்த ரூமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போய் பார்த்தா அந்த ரூமில் இன்னும் அவங்களுடைய ஃபோட்டோலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்த்து நம்ம மேலே எவ்வளோ காதல் அந்த மனுஷன் இருந்திருக்காரு, இங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இங்கே தான் வந்து நம்ம இந்த குழந்தையே உருவாச்சுங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுல் ஜேர்னி முதல் டு காதல் வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்க்கும்பொழுது இப்போ விஜயும் வந்ததுக்கப்புறமா இங்கே ஃபோட்டோலாம் அதிகமாக இருக்கே அப்படின்னா, ஆமாம் நீ என்கிட்ட பேச மாட்டேன்ட்ட, உன்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்ட, உன் கூட திருப்பி சேருவானான்னு யோசிச்சு இந்த ரூம் தான் அழுக கண்ணீர் சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்துருக்கு, அதனால தான் 2 ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவை மாட்டி விட்டேன், திரும்புகிற பக்கம்லாம் நீ இருக்கணுமேன்ட்டு அப்படின்னு காதலோட பேசிகிட்டு இருக்க. எனக்கு போய் இந்த வீட்டில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இந்த பக்கம் காவேரின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் கட்டி இப்போ பிடிச்சிட்டு இப்போ அவங்களுடைய இது வாய்ஸை இதே ஒரு ரூமில் எதிர்பார்க்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்ததுலேருந்து வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் நான் பயந்தேன், இதுக்கப்புறம் வெண்ணிலாவே இங்கே எந்திருவா போகிறேன், அந்த வீட்டிலே இருக்க போகிறது இல்லைங்கிற அளவுக்கு நான் யோசிச்சேன்னு மாற்றி அவங்களுடைய காதலை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த காதலை பகிர்ந்துக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுக்கப்புறம் விஜய் வந்துட்டாருங்கிறதுக்காக அன்புக்கு பொறுப்பெல்லாம் இல்லை, அன்பு தான் ஆஃபீஸ் போயிருந்தவருக்கு பொறுப்பெல்லாம் இல்லைங்கும்போது அவர் செமையாக டென்ஷன் ஆகிற விஷயங்கள்லாம் வேறு ஒரு பக்கம் நடக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இது விஜயோட கம்பெனி, அவன் பார்த்துப்பான், அவன் இல்லாத வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் அவன் தான் பார்த்துக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் தாத்தா விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் நீங்கள் தான் கம்பெனியை போய் பார்த்துக்கணும், பார்த்துக்க மாட்டேலாம் சொல்லக்கூடாது, பொறுப்பாக போய் 2 பேரும் வேலையை பாருங்கள், கம்பெனியை ஒழுங்காக நடத்துகிற வேலையை பாருங்கள், எனக்கு இந்த கையெழுத்து போடலாம் விருப்பம் இல்லை, நானும் பாட்டியும் வந்து இதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொந்தக்காரங்க எல்லாமே வந்து விஜயும் காவேரி ஒன்றா இல்லையாங்கிறத பற்றி பேசுகிறாங்கிறதுனால பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், இது வந்து பொண்ணு வீடு தான் செய்யணும் ஆனால் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு கால் பண்ணி சாரதா கிட்டையும் பேச, நாங்கள் தானே செய்யணும்னா இல்லை நாளைக்கே எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க முதல்ல நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்கன்ட்டாங்க. நினச்சிருந்தா அந்த கதையில் வந்து பாட்டியை கொஞ்சம் வில்லியாகவே காமிச்சிருக்கலாம், ஆனால் அந்த ஃபேஸை அப்படியே விட்டுட்டு திருப்பி இந்த ஃபேஸை ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், அந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் ஆரம்பிப்போம்னு முடிவு பண்ணது நல்ல விஷயம் தான். ஏன்னா கர்ப்பமாக இருக்க காவேரிக்கு திருப்பி இங்கே ஒரு நிம்மதி இல்லாத விஷயத்தை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி நல்லபடியாக கொண்டு போயிட்டு இதில் பசுபதியும் ராகினியை மட்டுமே முக்கியமான வில்லியாக வச்சு அன்பு கேரக்டரை கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஜயை காமிக்கவே இல்லை, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.